ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வழிவகுக்கும் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் தமிழக அரசுக்கு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு இடைக்கால தடை விவகாரம் உச்சநீதிமன்றத்தின் கையில் இருப்பதால் மத்திய அரசால் இதில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க இயலாத நிலை இருப்பதாக அவர் தெரிவித்தார். 28வது உரிமையின் பிரிவின் கீழ் மாநில அரசு பிரிவின் கீழ் மாநில அரசுகள் இதற்கான அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியும். அதற்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு வேண்டும். அந்த ஒத்துழைப்பை முழுமையாக நம்மால் நல்க முடியும் என்று அந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னால் முடிவெடுத்து அதை மின்னஞ்சல் மூலமாக எங்களுக்கு மத்திய தலைமை அனுப்பியிருக்கிறது.